அப்புறம் மறுபடியும் என்ன சொல்றாரு, கோஷங்கள் 5: அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். அடுத்தது குணங்கள் 3: சாத்வீகம், ராட்சசம், தாமசம். மலங்கள் 3: ஆணவம், கண்மம், மாயை. பிணிகள் 3: வாதம், பித்தம், கபம். ராகங்கள் 8: காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பம், அசூயை. ஆதாரங்கள் 6: சுவாதிஷ்டானம், மணிப்புரா, அநாதகா, விசுத்தி, ஆக்ஞா, தூரியம். மண்டலங்கள் 3: சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம். அப்புறம் என்ன சொல்றாரு, வாயுக்கள் 10: பிராணன் வாயு, அபானன் வாயு 2, 3 விபானன், 4 சபானன், 5 உதானன், 6 கூர்மன், 7 நாகன், 8 கிருகரன், 9 தேவதத்தன், 10 தனஞ்சயன். அப்புறம் என்ன சொல்றாரு, நாடி ஒரு 10ங்கிறாரு. இடகலை அதுதான் வலது மூக்கு துவாரம். பின்கலை இடகலை இடகலை சந்திரன், வலகலை பின்கலைங்கிறது சூரியன். அடுத்தது சுழுமுனை நெற்றி. அடுத்தது 4 சிகுவை உள்நாக்கு. 5 புருடன் நம்ம வழக்கன். 7 காந்தாரி இடக்கன். 8 அத்தி வலது செவி. அலம்பு இடது செவி. சங்கிலன் கருவாய், குஹு மலவாய். இத மாதிரி 10. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, வாயு சொன்ன, இது நாடி சொன்ன. அப்புறம் என்ன சொல்ற, அவஸ்தைகள்: ஜாக்ரா, சொப்னா, சுகப்தி, துரியம், துரியாதீதம். இப்படி இதெல்லாம் கூட்டினா 72 நம்ம உடம்பு தத்துவத்துல இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாரு, நான் 24 தனியா பிரிச்சிருக்காரு. அந்த 24 என்னன்னு கேட்டா, பஞ்சபூதங்கள்: ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், தன்மாத்திரைங்க, இதே மாரி அது. அப்புறம் மறுபடியும் என்ன சொல்றாரு, அந்த கர்ணங்கள் 4. அடுத்தது அந்த பஞ்சேந்திரியங்கள் என்னன்னாக்க, பஞ்சபூதம்: நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. ஞானேந்திரியங்கிறது மெய்வாய், கண்மூக்கு, செவி. கர்மேந்திரியங்கிறது வாக்கு வாயி, மவுத்து. பாணி கை, பாதம் கால், பாயு மலவாய், உபஸ்தம் ஜலவாய், கருவாய். அடுத்தது அந்த கர்ணங்கள் சொல்றாரு: மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இப்படி தனித்தனியா விட்டுருக்காங்க. அந்த மனம் என்ன செய்யறது, நினைக்கிறது, மறக்கிறது, அப்படி அதோடைய வேலையை அது செய்யுது. அதுக்கு தேவதை இது சொல்றாரு, சந்திரன். அதுக்கு ஸ்தானம் நாபின்றாரு. இது வாயு அம்சமா இருக்கு. 2வது என்ன சொன்னாரு, புத்தி சொன்னாரு. இது நெருப்பு அம்சம். நன்மை தீமைகளை ஆராய்ந்து உணர வைக்குது. சோ இதுக்கு தேவதை பிரம்மன், ஸ்தானம், முகம். அடுத்தது என்ன சொன்னாங்க, சித்தம். இது நீரின் அம்சம். பொறிகளின் நினைப்பு சித்தம் ஆகும். சரியானதை எடுத்து அதன் வழியே விஷயங்களுக்கு இழுத்து செல்வது ஸ்தானம், நாபி. இது அடுத்தது என்ன சொல்றாரு, அகங்காரம். அகங்காரம் பிரித்யு, அதாவது மண் அம்சம். ஊன் உடலை நான் எனது அபிமானம் செய்து முனைப்பு கொண்டு புண்ணிய பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு ஸ்தானம் நம்ம இருதயம். இதுக்கு தேவதை ருத்திரன். சோ இப்படி 24. அப்போ 72, 24 நம்ம உடம்பு பாருங்க, ஒரு மிஷின் மாதிரி இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் நல்லா எல்லாம் சேர்ந்து வந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். சோ அதான் 96. இதுதான் அவர் கரெக்டா அந்த சித்தர்கள் உட்கார்ந்த இடத்துலயே எவ்வளவு அழகா உடம்பு அந்த காலத்துல எதுவும் இல்லை, எக்ஸ்ரோ, கம்ப்யூட்டர் எதுவும் இல்லை, இருந்தாலும் அப்படியே பார்த்திருக்காங்க. பாருங்க, கற்றாரும் மற்றாரும் 96 ஆறதிலே உற்றாரும் பெற்றார். இந்த உடம்பும் ஆத்மாவும் நம்ம ஒண்ணுன்னு நினைச்சோம். ஆனா இந்த உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே, கற்றாருன்னா சுழிமுனை,
இல்லாம நம்ம போனா நம்மளோட கதி, நல்ல கதி, மோட்ச கதி, உட்கதி இல்லாம போயிடுவோம். அதனால நம்ம எல்லாம் இந்த உடம்புல எல்லாம் ஆரோக்கியமா, அது சில பேர் சொல்றாங்க, நம்ம எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டோமோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெயினும் இருக்காது. சீக்கிரமா சுழுமுனியில உட்கார்ந்து செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும். நேத்து கூட அந்த சுதர்சன ஐயா அந்த சனிவாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசினாரு. நான் விடாம 10 ஹவர் 14 ஹவர் யங். ஸோ ரொம்ப இப்போ 60 இயர்ஸ் எல்லாம் எங்க மேலே இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் கண்டிப்பா செய்வா. பட் விடாம நம்ம எவ்வளவு நேரம் நம்ம எடுத்துன்னு போய் நம்மளுடைய உள்நாக்கு வழியா நம்மளுடைய ஜீவ காற்றை நிதானமா ஊதி நம்ம சுழுமுனியில ஒரே ஆடாம அசையாம அது வைக்கிறது எப்போ போய் நம்மளுடைய ஜோதியை நம்மளே நம்மளுடைய இதை பார்க்கறது எவ்வளோ நேரம் விடாம செய்யறோமோ செய்ய 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 அந்த இடத்துல எல்லாத்துக்குமே விடாம செய்யறாகட்டும், ஒரு சொல் விடாம சொல்றதாகட்டும், அதுக்கு ஒரு பவர் இருக்கு. சோ அது தானா தெரியுன்றத இவர் அவ்வளவு அழகா பாடியிருக்கிறாரு. நம்மளும் இந்த வித்தை கிடைச்சிருக்கு. நம்மளுடைய ஜோதிய நம்ம விடாம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிதாஜியோட பாட்டு ஒண்ணு பார்க்கலாம். அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்தத்தே நெருவி பாய்கின்றதே, கண்ணும் கடந்து நின்ற மௌலத்திலே கண்டம் கடந்து நின்று ஆடுகின்றதே. அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்தத்தே நெருவி பாய்கின்றதே. போற்றார் புண்ணியம் புகுவதும் உண்டோ, மாற்றார் மனதிலும் மகிழ்வதும் உண்டோ, வற்ற ஆனந்தம் யாரறிவாரோ, ஊற்றாய் பெருகும் ஓம் எனும் நாதம் அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்தத்தே நெருவி பாய்கின்றதே. பழகும் யோகமும் பரத்தினில் சாரும் அழகும் ஆண்டவன் அருளது காணும், முழங்கும் வேதங்கள் கூறிடும் சாரம் விளங்கிடும் நாதம் ஓம் இணையெங்கும் அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்தத்தே நெருவி பாய்கின்றதே. யாரோ அண்ணலின் தீரம் அறிவாரோ, ஊரோ ஊரவோ ஒதுங்கி நின்றாரோ, பேரோ புகழோ பெரும் பொருள் யாரோ, யாரோ துறந்தார் பாரம் அடைவாரே. அண்டங்கள் ஊடுருவி போகின்றதே சிவ ஆனந்தத்தே நெருவி பாய்கின்றதே, கண்ணும் கடந்து நின்ற மௌனத்திலே கண்டம் கடந்து நின்று ஆடுகின்றதே. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஏன் உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. சும்மா ஜஸ்ட் கோல்டு தான், வேற ஒண்ணு விடாம. ஓகே, அதான் நம்ம சித்த வேதத்தினுடைய பெருமை ஐயா. சரிங்க, ஓகேங்க. நேற்று வரைக்கும் நம்ம 21வது அத்தியாயத்தை பார்த்தோம். அதுல சதுர் வாக்கியங்கள் என்ற முறையில அந்த வாக்கியங்களை நாம் கண்டினியூவாக சொன்னால் நமக்கு மோட்சகதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான நம்பிக்கை என்பது உலகத்தில் இருக்கின்றது. அதுதான் ஞானபிதா தெளிவுபடுத்தினார். இந்த வாக்கியங்களை நாம் சொல்வதால ஒரு பயணம் கிடையாதது. அது பிரம்மத்தின் நிலையை அது விளக்கி கூறப்பட்ட விஷயமே தவிர மற்றபடி அந்த வாக்கியங்களை நாம் சொன்னா அது பயன் கிடையாதது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு.
அப்ப நம்மளுடைய அந்த வாக்கியங்களை நாம் உச்சரிக்கும் போது என்ன ஆகிறது? நமக்குள் இருக்கின்ற அந்த ஜீவசக்தியான வாயுவானது விரயமாகி கொண்டு தான் போகிறது. நம் ஜீவனை அந்த வாக்கியங்களை நாம் பயன்படுத்தும் போது விரயம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த ஜீவனை நம்மால் காப்பாற்ற தெரியவில்லை நமக்கு அது. அப்ப மோட்சம் என்பது என்ன? நம்முடைய ஜீவனை வெளியே விடாமல், அசைவில்லாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தான இடத்திலேயே அதிலேயே கொண்டு நிறுத்துவது தானே அடங்கிய மனமாக வரும். அப்பதானே வரும். அப்பதானே ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையம் அது பெற்றுத்தரும். ஆனால் அந்த வாக்கியங்களை நாம் உச்சரிக்கும் போது என்ன ஆகிறது? அதுக்கு நேர் விரோதமாக தானே ஆகிறது. அதனால அந்த சதுர் வாக்கியங்களோ கூடவே மற்ற 2 வாக்கியங்களையும் ஞானப்பிதா நமக்கு சொல்லி இருந்தாரே, அது பிரம்மத்தின் நிலையை அது இப்படி அதனுடைய நிலையை தான் சொல்லியிருக்க தவிர அதை பயன்படுத்தினால், அதை உச்சரித்தால் ஒரு பயனும் இல்லை, ஜீவன் அதோகதியாகத்தான் போகும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தினாரது. நம்மளுடைய ஜீவனை வெளியே விரயம் செய்யாமல் நமக்கு உள்ளேயே அது நிலைநிறுத்தும் போதுதான் நமக்கு அந்த பற்றி சீடன் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த 6 ஆதாரங்களை கடந்து பிரம்மந்தரத்தில் ஜீவன் ஐக்கியப்பட்டால் மட்டும்தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கிறார்களே, இதை பற்றி எனக்கு ஒரு தெளிவு வேண்டும், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்று சீடன் கேட்க சொல்லும். 6 ஆதாரங்கள் என்பது எவை எவை? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா. இவைகள் தான் ஒரு 6 ஆதாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எங்கெங்க இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீடன் சொல்றாரு, மூலாதாரம் என்பது குதமாகும். அதாவது இதுவரைக்கும் நம்ம குதம் என்று சொல்லி வருகின்ற மலத்வாரத்தோடு தொட்டு மேலே இருக்கிறது. அப்ப சுவாதிஷ்டானம் என்பது எங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை லிங்கம் என்று சொல்கின்ற அந்த மூத்திர துவாரத்தினுடைய அடியில் இருக்கிறது. மணிப்பூரகம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை நாபி என்று சொல்லுகின்ற தொப்புளோடு சேர்ந்திருக்கின்ற பகுதி. அநாகதம் என்பது இருதயம் என்று சொல்லி வருகின்ற மார்பினுடைய மத்திய பகுதியில நடுவில நெஞ்சு குழில் தான் சொல்றதுன்றது. அப்ப விசுத்தி அப்படின்றது கண்டம் என்று சொல்லி வருகின்ற தொண்டை குழி. ஆக்ஞா என்பது லடாடமாய் இருக்கின்ற புருவ மத்தியம் அப்படின்னு சீடர் சொல்றாரு. இந்த மாதிரி இந்த 6 ஆதாரங்கள் மேலே இப்ப சொன்னீங்க, அது எந்த விதத்தில் இருக்குதுன்னா, அது ஒவ்வொன்றும் ஒரு படிநிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார் சீடர். அப்போ ஒவ்வொரு ஆதாரத்தையும் நம்ம கடந்து 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 ஜீவன் பிரம்மந்தரத்துல சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கைன்றது. அப்படின்னா மூலாதாரம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, அது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, மூலாதாரமா மலத்வாரத்தோடு சேர்ந்திருக்கிற அதற்கு மூலாதாரம் என்று சீடன் சொல்றாரு. ஆனா உண்மையில உனக்கு பிராணன் உள்ளில இருக்கா வெளியில இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராணன் உள்ளதான் இருக்கு. அப்ப அந்த பிராணனையும் அந்த மலத்வாரத்தோடு தான் கடத்தி போகிறது. எந்த விதத்துல அது சாத்தியம்? அப்போ நீங்க மூலாதாரம் சொன்னீங்களே, அதன் வழியாக ஜீவனை பிரம்மாண்டத்தில் கொண்டு போக வேண்டுமானால் அப்ப என்ன? மலத்வாரம் தான் நம்மளுடைய மூலாதாரம்னா, அப்ப அதன் வழியாக ஜீவனை வெளியில விட்டு, அது இல்லாமல் அந்த மலத்வாரத்தின் வழியே மேலே கொண்டு போக முடியுமா? வெளியில விட்ட ஜீவனை மலத்வாரம் வழியாக திருப்பி அதே மலத்வாரம் வழியாக அந்த ஜீவனை பிரம்மந்தரம் இருக்கின்ற அந்த தலைப்பகுதிக்கு கொண்டு போக முடியுமா? அப்ப ஜீவனை வெளியில விட்டால் என்ன ஆகும்? பிணம்தான் ஆயிடுவோம். அப்ப நீ சொன்ன அந்த மலத்வாரம் என்பது மூலாதாரம் என்றால், அப்ப மலத்வாரம் வழியா அந்த ஜீவனை வெளியில விட்டு நம்ம என்ன ஆகணும்? சவமாதான் செத்துதான் போறோம். அந்த மாதிரி பார்த்தோம்னா மூலாதாரம் என்பது மலத்வாரமாக இருப்பதற்கு வழி உண்டான்னா அதுக்கான கிடையவே கிடையாது. அப்ப 6 ஆதாரங்கள் அடுக்கடுக்கா இருக்கிறதுன்னு அதுல பிராணன்
அது முறைப்படி தாண்டி தாண்டி பிரம்மாண்டத்தில் சேர வேண்டும் என்று சொல்லி அப்படிதானே சொன்ன நீ. அந்த மாதிரி அடுக்கடுக்கா இருக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் ஞானப்பிண்டா சொல்றாரு. நீ எதனா ஒரு தனியாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு வழியில போகும்போது திடீரென்று நமக்கு தெரியாம திடீர்னு ஒரு வெடி சத்தமோ அல்ல வேற ஏதோ கேட்டு திடீரென்று பயப்படும் போது நம்ம ஜீவன் அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப திடீர்னு நம்ம ஜீவன் மேலே ஏறி போகிறது. அப்ப எங்க இருந்து ஏறி போகுது? உள்ளிலிருந்து ஏறி போகுதா, அது வெளியில இருந்து ஏறி போகுதான்னா நமது உள்ள இருந்துதான் அது போகுது. அந்த டைம்ல எந்த நிலையில் நம்ம இருப்போம்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே தெரியாது, எந்த உணர்வும் இல்லாம தெளிவும் இல்லாம ஒரு மயக்கம் போட்ட மாதிரி அந்த டைம்ல விழுந்து கிடப்பாரு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தான்னா, அது ஜீவன் மேல போனதால. அப்போ மலத்வாரம் முதல் 6 ஆதாரங்கள் அடுக்கடுக்காக அந்த மாதிரி மேலே போகிறதுக்கு இருந்ததுன்னா, நம்ம பயப்படும் போது அந்த ஜீவன் மேல போக சொல்லு. நீ சொன்ன மாதிரி அந்த 6 ஆதாரங்கள் நமக்கு உணர முடியுதா? உணர வேண்டும் அல்லவா? அப்ப அந்த ஜீவன்களை அதெல்லாம் தட்டி திறந்து அந்த மாதிரி போக வேணும்ல, அந்த மாதிரிலாம் உண்டாகணும்ல. அதே நாம் தூங்கும் போது நம்முடைய ஜீவன் நமது உள்ளுக்குள்ளேயே கதாகதம் மேலும் கீழே செய்து கொண்டிருக்கிறது. அதுக்குதான் சமீரன் என்ற முறையில முதல் அத்தியாயத்திலேயே நமக்கு தெளிவுபடுத்திட்டார் ஞானபிதா. அப்ப அந்த சமீரனன் கதி மேலும் கீழும் கதாகதம் நடனம் செய்து பிரம்மாண்டத்தோடு தாங்கி கொண்டிருக்கின்ற அந்த நிலைமைக்கு தான் கதி எதுது. அந்த சமீரன் கதி இருக்கிற சமயத்துல நமக்கு தூங்கும் போது இந்த 6 ஆதாரங்கள் அடுக்கடுக்காக நமக்கு தோணுதா? அதை அறிய முடியுதா? தெரியல. அந்த டைம் நம்மளால உணரவும் முடியல. அந்த சமீரனுங்கடி மேலும் கீழே நடக்க சொல்ல நமக்குள்ள அந்த 6 ஆதாரங்களை உணர முடியுதா? அடுக்கடுக்கா இருக்குதுன்னு சொன்னீங்க. அந்த மலத்வாரத்திலிருந்து புருவ மத்தி மறை அந்த முதுகு தண்டுல அடுக்கடுக்கா சொன்ன அதெல்லாம் அறிய முடியுதான்னா இல்ல. அப்போ உண்மையில மூலாதாரம், அப்ப மூலம் என்றால் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தூர், அடிப்படை ஸ்தானம், அதான் தூர். அப்ப நம்மளுடைய தூர் எங்க இருக்கு அப்படின்னு சீடனை கேட்க சொல்ல, அதுதான் மலத்வாரம் திரும்ப சொல்றாரு. அப்போ மூலாதாரம் என்பது அது முதலில் உண்டாகின்ற ஸ்தானம் தான் தவிர அது மலத்வாரம் கிடையாதது. நீ நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அத மலத்வாரம் என்பது சொல்வதற்கு ஒருபோதும் முடியாது. அப்படி சொல்லத்துக்கு வாய்ப்பே கிடையாதது. அப்ப ஏற்கனவே வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தன் பார்த்தா. அப்ப பாதம் என்பது எது? அடிப்படையான ஸ்தானம் தானே, அதுதானே. ஒரு வீடுன்னா ஒரு கடகால்னு ஒண்ணு இருக்கணும்ல, அதே மாதிரிதான் அடிப்படை அந்த மூலம் என்பது அது மலத்வாரம் கிடையாதது. அதுக்கு உதாரணமாக மற்றொரு சொல்றாரு. மலத்வாரம் முதற்கு ஒரு சிருஷ்டியும் உண்டாவதில்லை. அதற்கு உதாரணம் என்றால் சீக்கிரம் பிரசீக்கர் என்றால் குழந்தையுடைய மலத்வாரம் முதலில் வருதா, தலை முதல்ல வருதா? தலைபாகம் தான் முதல்ல வெளிவருது. அப்போ சிரசு தான் அந்த இடத்துல தலைன்றது. அப்போ ஒரு சிருஷ்டி நிகழும் போது மலத்வாரம் முதல்ல வர்றது கிடையாதது, தலைபாகம் தான் முதல்ல வருது. அப்ப மலத்வாரத்திலிருந்து தொடங்கி சிருஷ்டின்னா முதல்ல மலத்வாரம் தானே வெளியில வர வேண்டியது இருக்கு. அப்ப மூலம் என்பது தூர், அதுதான் அடிஸ்தானம். அது நம்மளுடைய சிரஸாகிறது. நம்மளுடைய சிருஷ்டி சிரசில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. சிரஸ் இல்லைன்னா யாதொன்றுமே கிடையாதது. அதுவும் இல்லாம நம்ம ஒரு மனித உருவம் கொண்ட ஒரு படம் வரைய சொல்ல முதல்ல எந்த பாகம் வரையணும்னா அடிப்படையில தலைபாகம் தான் நம்ம வரைகிறோம். அது இயல்பாவே நம்ம தலைபாகத்தை முதல்ல வரையணும்.
அதுவும் இல்லாம ஒரு செடி, ஒரு விதை அது முளைக்கணும்னா அதனுடைய அதனுடைய துளிர் எங்கிருந்து ஆரம்பிக்குது? அந்த விதையிலிருந்து தானே. அந்த பொதுவா ஒரு செடி பூமியில முளைக்குதுன்னா அது எங்கிருந்து? விதையிலிருந்து. அந்த விதையினுடைய எந்த பாகத்திலிருந்து அது முளைக்கிறது? மேல் பாகமாகிய அந்த முனை, அதுதான் அந்த முகம், அதுதான் முகம்னு சொல்றது. அப்ப அந்த விதைக்கு முகம் மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்த்தா மேல் பாகத்துல இருக்கு. அப்போ உலகத்தினுடைய சர்வ சராசரங்களுடைய உற்பத்தி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது மேல் பாகத்தா இருக்கிறது. அதே சமயம் அந்த தாவர இனங்களுக்கு ஆகாரம் எங்க கொடுக்கிறோம்? தண்ணீரை எங்க ஊத்துறோம்? அதுக்கு எருவுலாம் எங்க இடறோம்? அதுக்கு தேவையான உரம் எங்க இடறோம்? அதனுடைய அடிப்பாகத்தில் தானே இடரும் அது. அதன் மூலமாக தானே அது கிரகித்து வேர்கள் மூலமாக கிரகிக்கிறது. அதன் மூலம் தாங்க ஒரு செடியோ ஒரு மரமோ வளருது. அப்போ அப்ப தாவரத்தினுடைய கிளையிலையோ குச்சிக்கோ ஆகாரம் நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்ப அதனுடைய கிளையிலையோ தண்ணீரை விட்டா கிளை மேலேயோ அது இலை மேலேயோ காய் மேலேயோ தண்ணீரை விட்டா என்ன ஆகும்? அதுல உரம் போட்டா என்ன ஆகும்? அது மேல எருவிட்டா எதனா பயன் இருக்கா? கிடையாது. அப்ப எங்க இடரும்? அதனுடைய தூரில், அதாவது அதனுடைய அடிபாகம், அதனுடைய பாதம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம். அப்ப அந்த மூலாதாரம் ஆகாரம் முதல் எடுக்கிறது எதனால? மூலாதாரமா இருக்கிற தூர் கொண்டு தான். அப்ப நீ சொல்ல பிரகாரம் நம்முடைய உற்பத்தி ஸ்தானம் மலத்வாரமாக இருந்ததுன்னா ஆகாரம் எடுக்கவும் தண்ணீர் கொடுக்கவும் நம்ம மலத்வாரத்தாலேயே பண்றோம்? அது கிடையாது. நம்மளுடைய முகத்தில் நம்மளுடைய வாய் வழியா தானே நம்ம சாப்பிடுறோம், வாய் வழியா தானே தண்ணீர் குடிக்கிறோம். அதனுடைய கழிவுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய பாகம் தான் மலத்வாரம். அப்போ நம்ம தண்ணீர் குடிக்கிறதும் ஆகாரம் எடுக்கிறதும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகமான அந்த வாயை கொண்டு தானே நம்ம பண்றோம். அப்ப மூலம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு, அதாவது அதுதான் கிழங்கு, அதுதான் நமக்கு உற்பத்தி ஸ்தானம். மூலம் என்பது கிழங்கு, அதாவது அதுதான் உற்பத்தி ஸ்தானம். அது அவனுடைய சிரசுல தான் இருக்கிறது. அவனுடைய சிரசிலாக எல்லா உற்பத்திகளும் அதை கொண்டுதான் சலித்து கொண்டின்ற சகல ஜீவனுடைய தூரும் மேல் பாகத்தில் இருக்கிறது. அதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா சிரசு, அதுதான் மூலாதாரம். அப்போ மூலம் பிளஸ் ஆதாரம். மூலம் என்றால் உற்பத்தி, ஆதாரம் என்றால் ஸ்தானம். அதனால உற்பத்தி ஸ்தானம் நான் என்கின்ற அகங்காரத்தினுடைய அது நிலைமை தான். அந்த நிலைமைக்கு தான் ஆதாரம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா மனம். அந்த மனதுக்கு ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவன். அப்ப அகங்காரம் அது அதுக்கு ஆதாரம் மனம். அந்த மனதுக்கு ஆதாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவன். இதெல்லாம் ஜீவன் இல்லைன்னா என்ன ஆகுன்னா எல்லாமே பிணம் ஆகிறது. அந்த பிணத்துக்கு ஏதாவது நிலைமை இருக்குன்னா கிடையாது. அப்ப அந்த ஜீவன் இல்லைன்னா ஆறு ஆதாரங்கள் என்பது இருக்குமா? உலகம் ஏதாவது இருக்குமா? எதுவும் கிடையாது. அப்ப ஜீவன் இருக்கின்ற எல்லா சமயத்திலும் காணப்பட உலகம் உண்டானா கிடையாது. நம்ம தூங்கும் போது கேட்பதற்கோ அறிவதற்கோ காண்பதற்கோ எதுவும் கிடையாது. இதெல்லாம் எந்த சமயத்துல நமக்கு உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தூக்கம் வீழ்ச்ச போதுதான். அப்ப அந்த டைம்ல நமக்கு என்ன உண்டாகுது பார்த்தா நான் எனும் அகங்காரம் அந்த இடத்துல உருவாகுது. அந்த அகங்காரம் எங்கிருந்து உருவாகுது பார்த்தீங்கன்னா மனதிலிருந்து. அப்போ ஜீவன், மனம், அகங்காரம் என்கின்ற 3 நிலைமைகள் இருக்கிறது. இவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம் என்ற 3 நிலைமைகளும் இருக்கிறது. அப்ப ஜீவனுக்கும் ஜாக்கிரதை, சுத்தி, சொப்பனம் இருக்கிறது. அந்த மனதுக்கும் ஜாக்கிரதை, சுத்தி, சொப்பனம் இருக்கிறது. அகங்காரத்துக்கும் இதே மாதிரி 3 நிலைமைகள். அதாவதுன்னா ஜாக்கிரதை விழிப்பு நிலை, சுழுத்தி என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா தூக்க நிலை, சொப்பனம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா கனவு நிலை. அப்போ நான் என்கின்ற அகங்காரத்தினுடைய 3 நிலைமைகள் தான்
ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம், இதை பற்றி தான் 7வது அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அப்போ நமக்கு இப்ப இருக்கிற நிலைமை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கிரதை, சுழுத்தி, சொப்பனம். இப்ப நான் முழிச்சிட்டு இருக்கேன். இப்ப உலகத்துல இதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம விழிச்சிட்டு இருக்கேன், இதுதான் நான் ஜாக்கிரதைன்னு சொல்றேன். நைட்டு தூங்க சொல்ல அது தூக்கம்ன்றேன். அதுல வர கனவை நான் கனவுன்னு சொல்றேன். உண்மையில இது எல்லாமே சொப்பனம். இதுதான் ஞானபிதா சொல்லிட்டாரு. ஏன் சொப்பனம் சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப டெய்லி தூங்குறதெல்லாம் அது உண்மையான தூக்கம் என்பது கிடையாதது. நம்மளுடைய ஜீவன் நம்மை அறியாமல் விரயமாகி கொண்டிருக்கின்றதே. ஜீவசக்தியான வாயு தான் அறிவுன்னு சொல்லிட்டாரு. அது அறிவை காப்பாற்ற தெரியாது, அறியாமையில் இருக்கிறோம். அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் நம்மை மரணத்தை நோக்கி, அந்த மனமானது அந்த ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்து அகங்காரத்தினால அழைத்து கொண்டு போய்கிறதே. ஜீவனை நமக்கு காப்பாற்ற தெரியலையே, அததான் தூக்கம் என்று சொல்கிறார். அதுதான் காப்பாத்த தெரியல, அதான் மாயை. அந்த தூக்கத்தில் இப்ப நடக்கிறது, கேட்பது, காண்பது, அறிவது, என்னுடைய ஜீவனை காப்பாத்த தெரியல. இதில் நடைபெறக்கூடிய அனைத்து சம்பவங்களும் எதுன்னு பாத்தீங்கன்னா சொப்பனம். ஆனா உலகத்துல என்ன சொல்றாங்க, இப்ப நான் முயற்சிட்டு இருக்கிறது தான் ஜாக்கிரதை, நைட்டு தூங்க சொல்ல தூங்குறதுதான் தூக்கம், அதுல வரதான் கனவுன்றாங்க. உண்மையில் அது கிடையாதது. முதல்ல இருக்கிறது சொப்பனம்தான், அப்புறம்தான் தூக்கம் என்ற நிலைமை, அப்புறம்தான் ஜாக்கிரதை என்ற நிலைமை ஆகிறது. அப்போ கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே நம்மளுடைய ஜீவசக்தியான வாய்வை நம்மளால காப்பாற்ற தெரியல நம்மளுக்கு. அது அதால அதில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் தான் சொப்பனம்ன்றது. அப்புறம்தான் சுழுத்தி, ஜாக்கிரதை. இதுதான் உண்மையிலே இதனுடைய நிலைமை. அதாவது சொப்பனத்தில் தாங்க ஜாக்கிரதைக்கு நடுப்புற எதுன்னு பாத்தீங்கன்னா சுழுத்தி என்கின்ற ஒரு நிலை, தூக்கம் என்கின்ற நிலை. அப்போ முன் சொப்பனமும் அதன் பிறகு சுழுத்தியும் அதன் பிறகு ஜாக்கிரதையாகிறது. இந்த பிரகாரம் தான் உலகத்தில் அனுபவம் இந்த மாதிரி காண்பது கிடையாதது. ஏன்னா இப்ப நான் வீழ்ச்சிட்டு இருக்கதான் நான் ஜாக்கிரதைன்னு சொல்றேன், ஆனா இது சொப்பனம். அதாலதான் இந்த உலகத்துல ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையில இது எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே இது ஜீவனை நம்மளுக்குள்ள அந்த மாயையிலிருந்து அந்த ஜீவனை காப்பாற்ற தெரியாததால நம்ம தூக்கத்துல இருக்கோம். அதில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாமே சொப்பனம் தான் அப்படின்றத ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ முதல்ல சுழுப்தியும் அதன் பிறகு தூக்கமும் அதன் பிறகு தூக்கத்தில் சொப்பனமும் சொப்பனத்தினுடைய கடைசியில திடீர்னு தூக்கம் விழித்து ஜாக்கிரதையும் காணுகிறது. இதெல்லாம் அகங்காரத்தினுடைய நிலைமையாகும். இதெல்லாம் இந்த அகங்காரத்தின் நிலைமை எப்பயுமே அது உண்மைத்தன்மைக்கு நேர்மாறாகத்தான் இருக்கும். இப்ப நாம் அனுபவிக்கிறது சொல்லலாம் அகங்காரத்தினுடைய ஜாக்கிரதை. இது மனதினுடைய தொழில் தான் இது. அப்போ இப்ப நான் தூக்கம் என்று சொல்கிறது அகங்காரத்துக்கு உள்ள நிலைமை. இது மனதினுடைய தொழில் விட்ட சமயம், வேலை விட்ட சமயம். அப்போ அந்த தூக்க சமயத்தில் காணுகின்ற சொப்பனம் அகங்காரத்தில் உடையதாகும். இது மனம் தன்னால் செய்யப்பட்ட அந்த தொழிலை குறித்து ஆலோசிக்கிறது. இந்த 3 நிலைமைகளும் நான் இப்பதான் நம்ம இப்ப அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரிதான் அகங்காரம் மூலமாக அனுபவித்து கொண்டிருந்த 3 நிலைமைகளை விட்டு நான் என்கின்ற தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த மனதில் போய் சேருகிறதாக முதல் ஸ்தானம். அதுதான் உற்பத்தி ஸ்தானம், அதுதான் மூலாதாரம் என்று சொல்றது. இதுதான் ஞானபிதா அந்த டைம்ல நான் என்கின்ற அகங்காரம் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான அந்த மனதில் சேருகின்ற சமயம்தான் இது மனதினுடைய இது சொப்பன நிலைமை அப்படின்றத ஞானபிதா இந்த அத்தியாயத்துல 6 ஆதாரங்கள்ல இதுல முதல்ல பாத்தீங்கன்னா மூலாதாரம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாரு. இதனுடைய தொடர்ச்சிய நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது
சித்த வேதத்துல அத்தியாயம் 22 ஏற்கனவே நாம மோட்சத்துக்கான உபாயங்களாக விரதம் இருக்கிறதையும் சேத்திர உபவாசத்தையும் யோகங்களையும் மதங்களையும் சடா சதுர் வாக்கியங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப உலகத்துல மோட்சத்துக்கான ஒரு நிலைமையாக அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு நிலைமையாக சொல்லக்கூடியது இந்த ஜீவனானது பிரம்மரந்திரத்தை ஐக்கியப்படணும் அப்படின்னா இந்த சடாதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களை கடந்து போகணும். அப்படி போகும்போது இந்த ஜீவனுக்கானது மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்குது. மோட்சம் அப்படின்னா விடுதலை, பந்தத்திலிருந்து விடுதலை ஆகிறது. அப்போ இப்ப நம்மள இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது வெளிமுகமாக பிரவேசிக்கப்பட்டு அது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை உண்டு பண்ணி அதுல பந்தப்பட்டிருக்குது. இந்த பந்தத்திலிருந்து இந்த ஜீவன் விடுதலை ஆகணும் அப்படின்னா 6 ஆதாரங்களை அது கடந்து பிரம்மரந்திரத்துல போய் ஐக்கியமாகணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஸோ அதை பத்தின ஒரு விளக்கம் தான் இங்க சீடன் சந்தேகமா கேட்கறது. அப்படி சடாதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 6 ஆதாரங்கள் எந்த வகையில இருக்குது அப்படின்னு சொல்லி உலகத்துல புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா மூலாதாரம் அப்படிங்கிறது குதம், அதாவது மலத்வாரம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. சுவாதிஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவரைக்கும் லிங்கம்னு அவங்க எதை நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த மூத்திர துவாரம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அதைத்தான் சுவாதிஷ்டானம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேல் பாகமா இருக்கக்கூடிய தொப்புள் துவாரம் அதுதான் மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நெஞ்சு பாகத்துல இருக்கக்கூடிய அந்த குழி, நெஞ்சு குழி. விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டக்குழி. ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடியது புருவ மத்தியம் அப்படின்னு சொல்லிதான் இந்த உலகத்துல சொல்லி வர்றாங்க. இந்த மாதிரியான அது நம்மளுடைய ஜீவனானது மலத்வாரத்தில் தொடங்கி நம்மளுடைய சுரிமுனை வரைக்குமே அந்த பிரம்மரந்திரம் இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியம் வரைக்குமே அது கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி வர்றது உண்டு. அப்படி படிப்படியாக அப்படி போகும்போது 6 ஆதாரங்களை கடந்த ஒரு நிலைமையாக வரும் அப்படிதான் உலகத்துல நினைச்சிட்டு வர்றாங்க. அப்ப இதுல மூலாதாரம் அப்படிங்கிறது என்ன? அது உண்மையாவே இவங்க சொல்லக்கூடிய அந்த மலத்வாரம் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மலத்வாரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா இப்ப நம்மளுடைய பிராணனானது, பிராணன் அப்படின்னா அது ஜீவன், அது உள்ள இருக்குதா வெளியில இருக்குதா அப்படின்னா அது உள்ளதான் இருக்குது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய பிராணனை நாம் என்ன பண்ண போறோம், முதல்ல வெளியில விட்டு அதுக்கப்புறம் மலத்வாரம் வழியாக உள்நிலைப்படுத்தணும். அப்படி உள்ளுக்குள்ளார கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஜீவனானது வெளியில இருந்து அது உள்முகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா இல்ல. என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவனை வெளியில விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நாம செத்து போயிரும், பிணமாயிருவோம். அப்போ ஒரு பிணத்தினுடைய மலத்வாரத்துக்குள்ளார ஜீவனால எப்படி நுழைய முடியும்? அப்போ ஒரு சவத்தினுடைய ஒரு நிலைமைக்கு நாம வந்ததுக்கு அப்புறம் அங்க எந்த ஒரு ஆதாரங்களை நம்மளால கவனிக்க முடியறது கிடையாது. அதனால இந்த மலத்வாரம் வழியாக ஜீவனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவனை வெளியில விட்டு அதன் வழியாக போறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது. அது மட்டும் அப்போ மலத்வாரம் அப்படிங்கிறது மூலாதாரம் கிடையாது அப்படிங்கிறது இதை வச்சு கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதெல்லாமே ஒரு படிப்படியா மலத்வாரம், மூத்திர துவாரம், தொப்புள் கொடி இருக்கக்கூடிய அந்த துவாரம், நெஞ்சுக்குழி, கண்டக்குழி, அப்புறம் புருவ மத்தியம், இந்த மாதிரியான ஒரு வகையில அது படிப்படியா மேலே ஏறி போகிறதா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. எப்படி அப்படின்னா இப்போ நாம ஜீவனானது அப்படி மேல்முகமாக போகும்போது அந்த மாதிரி படிநிலைகளை நம்மளால கவனிக்க முடியாது. அது ஒரு செகண்ட்ல சல்லுன்னு மேல போயிடும். அதுதான் அங்க கவனிக்க முடியும். ஏன்னா இந்த ஜீவனானது உச்சந்தலை முதல் நம்முடைய உள்ளங்கால் வரைக்கும், ஏன் மூத்திர துவாரத்தினுடைய நுனி வரைக்கும் கூட அது முழுவதுமாக பரவிதான் இருக்குது. அப்படி பரவி இருக்கக்கூடிய அந்த ஜீவனைத்தான் நம்ம மேல கொண்டு போய் சேர்க்க போறோம். அப்படி சேர்க்கும் போது இந்த படிநிலைகளை நம்மளால கவனிக்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நாம ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறோம். ஒரு இருட்டான ஒரு நேரத்துல பின்னாடி ஒரு வெடி சத்தம் கேட்குது. அப்போ உடனே நமக்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த பயம் ஏற்படும் போது அந்த உணர்வை நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு ஏதோ ஒரு சக்தி அது மேல்நிலையாக புருவ மத்தியத்தை நோக்கி போறதை நம்மளால கவனிக்க முடியும். நம்மளை அப்படியே தூக்கி வாரி போடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும்.
நம்ம பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்மளுடைய ஜீவனானது அந்த பயந்த சமயத்துல தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குதோ அப்படின்னு அது உணர்ந்த சமயத்துல அதுக்கு சேஃப் ஜோனா அது எதை நினைச்சிட்டு இருக்குதோ அந்த இடத்த நோக்கி உடனே விரைந்து போகும். அப்படி பயப்படுகிற சமயத்துல இந்த காலினுடைய நுனியில் இருக்கக்கூடிய ஜீவன் கூட மேல்முகமாக எந்திரிச்சு அது போகிறத நம்மளால கவனிக்க முடியும். அப்படி போகும்போது அது மலதுவாரம் மூத்துரு துவாரத்தை இப்ப கடந்துருச்சு, இப்ப தொப்புள் குழிய கடந்துருச்சு, இப்ப நெஞ்சுக்குழிய கடந்துருச்சு, இப்ப கண்டக்குழிய கடந்துருச்சுன்னு நம்ம எதையுமே கவனிக்க முடியாது. அது அதிகப்படியான பயமா இருந்துச்சுன்னு சொன்னா மொத்த ஜீவன் புருவ மத்தியத்துல போய் ஐக்கியமாகும் போது ஒரு சில நிமிடங்கள் அவர் மயக்கம் போட்டே கூட கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜீவனானது பழைய உணர்வு நிலைமைக்கு வரும்போது அவர் மயக்கத்திலிருந்து மீண்டும் அவர் எதிர்த்து வருவார். அப்போ அந்த பயப்படுகிற சமயத்துல கூட நமக்கு அந்த 6 ஆதாரங்களை அடுக்கடுக்காக நம்மளால கவனிக்க முடியறது கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம தூங்கும் போது நம்முடைய ஜீவன் எந்த நிலைமையில இருக்குதுன்னு கவனிச்சு பார்க்கணும். அதுவும் பிரம்மரந்திரத்தோடு தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சமீரன்கிற கதியில தான் இருக்குது. அந்த கதி உள்ள அபியாசம் செய்யும் போது இப்ப மூத்திர துவாரத்தை கடந்துருச்சு, இப்ப தொப்புள் குழியை கடந்துருச்சு, நெஞ்சுக்குழியை கடந்துருச்சுன்னு சொல்லி நம்ம எதையுமே உணர்றது கிடையாது. அது உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த கதிக்கு பேர் தான் சமீரணன்னு சொல்லக்கூடியது. அந்த சமீரனுங்கிற கதி ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு படிநிலைகளையும் நம்மளால கவனிக்க முடியறது கிடையாது. அதனால தான் 6 ஆதாரங்கள்ங்கிறது இப்படி அடுக்கடுக்காக இருக்கிறது கிடையாது. இந்த நிறைய சித்தர்களுடைய பாடல்களாகட்டும் மற்ற மார்க்கங்களுடைய அனுபவ நூல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 ஆதாரங்கள் உடம்புல இருக்குது, வெளிமுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு அர்த்தத்தை வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சில மார்க்கங்கள்ல நம்முடைய முதுகு தண்டுல இந்த 6 ஆதாரங்களை மார்க் பண்ணி இந்த முதுகு தண்டு வழியாக அந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிலமானது மேல்முகமாக ஏறி வர்றதாவும் ஒரு செய்தி சொல்றதும் உண்டு. அதுவும் தப்பு தான். ஏன்னா சம்யோக சமயத்துல தான் மேல இருக்கக்கூடிய சுக்கிலமானது கீழே இறங்கி வருதே தவிர அது ஏற்கனவே ரெடிமேடா கீழ்முகமாக எந்த சுக்கிலமும் இருக்கிறது கிடையாது. அங்க மூத்திரப்பை மட்டும்தான் இருக்கும், அதுல மூத்திரம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் மூத்திர துவாரம் வழியாக வெளியில போகும். அங்க விந்து பை அப்படின்னும் ஒரு விந்து பையில விந்து ஆனது ரெடிமேடா அங்க இருக்கிறதெல்லாம் கிடையாது. சம்யோக சமயத்துல அந்த ஸ்திரீ புருஷ சேர்க்கை நடக்கும்போது நம்மளுடைய சொந்த பிரயத்தனால நம்மளுடைய முயற்சியினால அந்த மனமானது மேல்நிலை அடைஞ்சிச்சுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஜீவனை தொட்டு ஆனந்தித்து திரும்பி வரும்போது அங்க இருக்கக்கூடிய சுக்கிலத்தை எடுத்துட்டு வந்துதான் கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள தள்ளுறதா சாமி வந்து 4வது அத்தியாயத்திலேயே உற்பத்தியை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தார். அப்போ அங்க எந்த ஒரு விந்துவும் கீழ்நிலையில இல்ல. அது இருந்தாதான் நாம மேல்நிலையாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏற்கனவே அந்த குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிலமானது புருவ மத்தியத்துல தான் இருக்குது. அதனால நாம் அதை எங்கேயுமே எடுத்துட்டு வந்து நம்ம முதுகுத்தண்டு வழியாகவோ இல்லை இவங்க சொல்லக்கூடிய இந்த துவாரங்கள் வழியாகவோ செலுத்த வேண்டிய அவசியமும் அங்க இல்லாததுதான். இதுல இன்னொரு விஷயத்த நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய அனுபவங்கள் அப்படின்னு சொன்னா அது உள்ளுக்குள்ளார போகும்போது வருதா இல்ல வெளியில இருக்கும்போது வருதா அப்படின்னு கவனிச்சு பார்க்கணும். நாம உள்நிலை பயணத்துல தான் ஆன்மீக அனுபவங்கிறதே தொடங்குது. நாம வெளிமுகமாக தொடர்புல இருந்தோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு அனுபவமும் வர்றது கிடையாது. அப்போ ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு நிலைமைங்கிறது உள்முக பயணத்துல இருக்குது. அப்போ நாம அந்த அனுபவத்தை அனுபவிக்கும் போது நாம உள்முகத்துல இருப்போம். இப்ப இந்த உடம்பு வெளிமுகமா இருக்கா உள்முகமா இருக்குதா அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். நாம தூங்கும் போது உடம்ப பத்தி கவனிக்கிறது கிடையாது. உடம்புல ஏதாவது வலி இருந்தாலும் உணர்றது கிடையாது. ஏன்னா உடம்புன்னு ஒண்ணு அப்ப இருக்கவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய சக்தி உள்ள அடங்கி இருக்குது. எப்போ நம்மளுடைய சக்தி வெளிமுகமாக வியாபிக்குதோ அப்பதான் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையும் நான்கிற நிலைமையும் இந்த உடம்பும் எல்லாமே நம்மளுடைய அனுபவத்துக்கு வருது. அப்ப நாம தூங்கும் போது கூட உள்ளதா இருக்கிறோம், ஜபம் பண்ணும் போதும் உள்ளதா இருக்கிறோம். இந்த உள்முகமாக நாம் இருக்கும் போது வெளியில இருக்கக்கூடிய எந்த அவஸ்தைகளும் நமக்கு இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா வெளிங்கிற அவஸ்தையை விட்டுட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ளாரே போயிருக்கிறோம். அப்ப வெளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால அனுபவப்பட முடியாது. இப்ப கவனிச்சு பாருங்க, நாம உள்நிலை பயணத்துல இருக்கிறோம், உள்ளுக்குள்ளார இருக்கிறோம், உடம்பு வெளியில இருக்குது. உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய நாம வெளியில இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள் வெளியில உடம்புல இருக்குது அப்படின்னு சொன்னா அதை எப்படி உணர முடியும்? எப்படி அந்த அனுபவமானது உள்ள இருக்கும் போது 6 ஆதாரங்களை கடந்து போகக்கூடிய அந்த நிலைமை மட்டும் வெளியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க முடியும். அதனாலதான் சாமி திட்டவட்டமா சொல்றாரு, உள்முக பயணத்துல இருக்கக்கூடிய அனுபவம் அது உள்ள இருக்கிற பட்சத்துல 6 ஆதாரங்களும் உள்ளதா இருக்க முடியும்.
அது வெளிமுகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது. இங்க ஏன் இந்த தப்பான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குது அப்படின்னா, நம்முடைய உற்பத்திங்கிறது மூலாதாரத்துல இருந்து அப்படின்னு சொல்றதுனால. நாமெல்லாம் உற்பத்திங்கிறது எங்கிருந்து வந்திருக்கிறதா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு கர்ப்ப பாத்திரத்தை திறந்து அதுல இருந்து வெளியில வந்திருக்கோம், அதுதான் நம்முடைய உற்பத்தி ஸ்தானம். கர்ப்ப பாத்திரம் தான் நம்முடைய உற்பத்தி ஸ்தானம். அந்த கர்ப்ப பாத்திரத்தை மூடி இருக்கக்கூடிய கதவு தான் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கான கேட்டு. அதுதான் மூலாதாரம், அதுல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய முதல்ல உற்பத்தியான பாகமானது அப்படிங்கறதெல்லாம் நாம அப்படி ஒரு கற்பனையை வச்சிருக்கிறோம். இந்த உடம்பு வெளியில வர்றதை வச்சுதான் நாம உற்பத்தியாகவே நினைக்கிறோம். நாம பிறந்ததாகவே எண்ணக்கூடிய அந்த நாளானது இந்த கும்பிபாக நரக வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்ப பாத்திரத்துடைய வாசல்ல இருந்து நம்ம வெளிமுகமாக வர்றனால தான் நம்ம பிறந்த நாளாகவே நாம இங்க அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே சிசுவாக அணுவாக நாம கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள ஒரு முட்டை வடிவத்துல இருக்கவே செஞ்சிருக்கிறோம். அதை நாம கணக்குல எடுத்துக்கிறதே கிடையாது. நாம வெளிமுகமாக வந்த அன்னைக்கு தான் நம்ம பிறந்ததாகவே நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே நாம இருக்கவே செய்யறோம். அப்போ நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம்ங்கிற ஒரு விஷயத்திலே நமக்கு ஏற்பட்ட குழப்பம் தான் மூலாதாரம்ங்கிறது மலத்வாரம் அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிறதுக்கு, தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது ஆயிடுச்சு. அப்போ முதல்ல மலத்வாரம் அப்படிங்கிறத நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கான காரணம், நாம கர்ப்ப பாத்திரத்துல உற்பத்தி ஆனோம், கர்ப்ப பாத்திரத்திலிருந்து வெளியில வந்தோம், அதனால அந்த கர்ப்ப பாத்திரத்தினுடைய வாசல் தான் நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான். ஆனா நம்மளுடைய உற்பத்திங்கிறது எந்த வகையிலையும் கர்ப்ப வாசல் கிடையாது. அந்த கர்ப்ப வாசலுக்கு முன்னாடியே நாம ஒரு அணுவாக இருக்கும்போது புருவ மத்தியத்துல சுக்கிலமாக இருந்தோம். அப்படி புருவ மத்தியத்துல இருந்த நாம தான் நம்மளுடைய அப்பா அம்மா ஸ்திரீ புருஷ சேர்க்கையில ஈடுபடும் போது, அவங்க அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போது புருவ மத்தியத்துல இருந்த நாம அங்க சுக்கிலமாக கீழ்முகமாக்கப்பட்டு கர்ப்ப பாத்திரத்துல விழுறதுக்கான ஒரு காரணம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த கர்ப்ப பாத்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம எங்க இருந்தோம்? புருவ மத்தியத்துக்குள்ளார இருந்தோம். அந்த புருவ மத்தியம் அப்படிங்கிறது தான் இங்க உற்பத்தி ஸ்தானம், நாம உற்பத்தியாக வேண்டிய ஸ்தானம், நம்முடைய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அப்போ மூலாதாரம் அப்படிங்கிறது நமக்கு எது அப்படின்னா புருவ மத்தியம் தான் அது. ஏன்னா மூலம் அப்படின்னு சொன்னா அதுதான் விதை அப்படிங்கிறது ஆகுது, அதுதான் தொடக்கம் அப்படிங்கிறது ஆகுது. இங்க எந்த ஒரு சிருஷ்டியும் மலத்வாரத்திலிருந்து தொடங்கிறது கிடையாது, புருவ மத்தியத்திலிருந்து தான் எல்லா சிருஷ்டிகளும் அங்க உண்டாகுது. அதனால இந்த இப்போ ஒரு ஸ்திரீகளை பிரசவித்தால் கூட அது வெளிமுகமாக வெளிப்படக்கூடிய அந்த பாகத்தை கவனிச்சு பாருங்க. எந்த பாகம் முதல்ல வருது? கையோ காலோ உடம்போ எதுவுமே வெளியில வர்றதில்ல, முதல்ல தலபாகம் தான் வரும். அந்த குழந்தை நேரா தான் இருக்கும் அம்மா மாதிரியே. ஆனா பிரசவத்துக்கு ரெடியான உடனே அந்த பிரசவத்துக்கான காலம் வந்ததுமே அந்த குழந்தை என்ன பண்ணும்னா ரிவர்ஸா திரும்பிடும், தலைகீழ திரும்பி ரெடியா இருக்கும். அப்போ மேல்முகமாக தன்னுடைய கால்களை வச்சு உந்தி அது கீழ்முகமாக தன்னுடைய தலைய அந்த துவாரத்தின் வழியாக வெளியில நீட்டி அது வெளியில வரும். அப்போ கர்ப்ப வாசல்ல இருந்து வெளிப்படக்கூடிய முதல் பாகம் எதுவா இருக்குது அப்படின்னா தலைபாகமா தான் இருக்கும். இது நாம மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சகல உயிர்களினுடைய உற்பத்திங்கிறது கர்ப்ப வாசல்ல இருந்து வெளியில வர்றது முதல்ல உற்பத்தியாக முதல்ல வெளிப்படக்கூடியதும் அதே தலைபாகமா தான் இருக்க முடியும். நாம கர்ப்ப பாத்திரத்துல ஒரு அணுவாக அங்க போய் விழுகும் போது கூட கவனிச்சு பாருங்க, முதல்ல நாம என்ன போய் விழுந்தோம்? ஒரு அணுவாக, ஒரே ஒரு செல்லாக போய் விழுந்திருக்கிறோம். அந்த செல் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அங்கேயும் முதல்ல உற்பத்தி ஆகிறது எதுவா இருக்கும்னா முகம் தான் இருக்கும். அந்த முகத்துல இருந்து தான் அப்படியே ஒவ்வொரு பாகமா உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அந்த முகம் கொஞ்சம் நீண்டு போய் உடம்பாகவும் அதுல கை கால்கள் நீண்டு வர்றதாகவும் இருக்கும். முதல்ல உற்பத்தி ஆகிறதும் அங்க முகமாகத்தான் இருக்க முடியும். அதுதான் இங்க மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நாம ஒரு டிராயிங் வரையதா இருந்தா கூட நம்ம முதல்ல ஒரு டிராயிங்கை வரையும் போது எதே முதல்ல ஃபர்ஸ்ட் வரைகிறோம்? ஒரு வட்டத்தை போட்டு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது அழகா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்புறமா தான் மிச்சம் இருக்கக்கூடிய பாகங்களை வரைவோம். உடம்பு, கை, காலு, முடி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்போம். இதெல்லாம் வரைஞ்சிட்டு கடைசியா அந்த முகத்தை வரையலான்னு சொன்னா ஒரு உருவத்தினுடைய அந்த அழகு அப்படிங்கிறது அது அற்புதமா இருக்குது அப்படிங்கிற அந்த படைப்பினுடைய ஆற்றலினுடைய அந்த திறமை விளங்குறது எங்க அப்படின்னா முகத்துல தான். அந்த முகம் தான் இங்க அடையாளமா இருக்குது. இப்ப என்ன மாதிரியே உடம்பு நிறைய பேத்துக்கு இருக்கலாம், ஆனா முகம் அதுதான் இங்க மாறுபட்டு இருக்கும். என்னுடைய அடையாளம் எதுவாக இருக்குது அப்படின்னா முகம்தான். அப்போ அந்த அடையாளம் சரியாக வரும் பட்சத்துல தான் நம்ம மற்ற பாகங்களை வரைவோம்.
மற்ற பாகங்களை வரைஞ்சுக்கிட்டு முகம் சரியாக அடையாளப்படுத்தப்படலை அப்படின்னு சொன்னா அந்த சித்திரமே வீணா போயிடும். அதனால நாம் அந்த சித்திரத்தை வரையும் போது கூட முதல்ல முகத்தை வரைஞ்சு அது சரியா இருக்கா, அப்புறமா மீதி பாகங்களை நம்ம வரைய ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் நம்மளுடைய உற்பத்தியிலையும் முதல்ல உற்பத்தி ஆகக்கூடியது இந்த சிரசு தான் உற்பத்தி ஆகும். அந்த சிரசுல இருந்து தான் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாமே தாவர வகைகள்லாம் இருக்குது. அது எங்க தாங்கி நிக்குது அப்படின்னா பூமியை தாங்கி நிக்குது. அந்த பூமியில தான் அது இருக்குது. அந்த வித்தினுடைய எந்த பாகத்துல அது முளைச்சு வருதுன்னு சொல்றோம். ஒரு விதை இருக்குன்னா விதத்தினுடைய முகத்தில் அது முளைச்சு வர்றதா சொல்றோம். முகம் அப்படிங்கிறது மேல் பாகம். அந்த மேல் பாகம் இரண்டாக பிளவுபட்டதுனால இந்த மரமானது மேல் முகமாக அது வேரூன்றி அது மேல எந்திரிச்சு வருது. அப்ப அந்த மேல் பாகத்துல இருந்து தான் அந்த உற்பத்தி அப்படிங்கிறதே இருக்குது. அது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய உபஜீவனத்துக்கு தேவையான ஆகார வகைகள் எடுக்கிறது, அதுவும் பாருங்க கண்டிப்பா அதனுடைய உற்பத்திங்கிறது எது தொடக்கமோ அங்கிருந்து தான் எடுக்க முடியும். எல்லா உயிர்களும் முதல்ல உற்பத்தியான அந்த பாகத்துல தான் உணவெடுக்கிற வேலையை அவங்க செய்வாங்க. அது முகத்தில் இருக்கக்கூடிய வாய் அப்படிங்கிற பாகத்துல தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஒரு தாவரங்களை கவனிச்சு பார்த்தா கூட அதனுடைய வேர் தான் அதனுடைய அந்த முகத்திலிருந்து வெளியில வந்த அந்த கீழ் பாகம் அது மேல் முகமாக திரும்பி இருக்கும். அந்த பாகத்துல நம்ம தண்ணீரை போட்டோம் அப்படின்னு சொன்னா அது உடனே தளர்ச்சி அது வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ஏற்படும். அப்போ அந்த தாவரத்தினுடைய அந்த இலைகளுக்கோ தண்டுகளுக்கோ பூக்களுக்கோ எதுக்காவது நம்ம தண்ணி அடிச்சுட்டு பேசாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு எந்த ஒரு பயனும் உண்டாகிறது இல்லை. ஆனா அது எங்கிருந்து சத்துக்கள் எடுக்குது, எங்கிருந்து தண்ணீரை உறிஞ்சப்படுது அப்படின்னு பார்த்தா அதனுடைய உற்பத்தி பாகமா இருக்கக்கூடிய அந்த வேர் பிடிக்கக்கூடிய அந்த தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதை உண்டான அந்த இடத்துல இருந்து தான். அப்போ அந்த தொடக்கம் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா மேல் பாகத்துல தான் இருக்குது. அந்த மேல் பாகம் தான் நமக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருக்குது. அதனால இந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வகையிலையும் கீழ்முகமாக இருக்கக்கூடிய மலத்வாரம் கிடையாது. அது நம்மளுடைய இந்த ஆகாரங்கள் சாப்பிட்டதனுடைய சக்கைகள், அதிலிருந்து சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய சக்கைகளை அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பு தானே தவிர அதுல எந்த ஒரு உற்பத்தியும் அங்க உண்டாகிறது கிடையாது. நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மேல் பாகம் தான், அது சிரசு தான். அந்த சிரசுல இருந்து தான் எல்லா உற்பத்திகளும் உண்டாகுது. அந்த சிரசுல இருந்து நம்முடைய சக்தி வெளியில சலிச்சு வந்ததுனால தான் நமக்கு இந்த எல்லா ஜீவிகளுடைய உருவத்தையும் நாம் இங்க கவனிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு மூலாதாரம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? சிரசுல இருக்குது. அப்போ எந்த வகையிலையும் நாம மலத்வாரம் தான் மூலாதாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மூலம் அப்படின்னு சொன்னாலே உற்பத்தி அப்படின்னு அர்த்தம், ஆதாரம் அப்படின்னு சொன்னா ஸ்தானம் இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நாம எங்க உற்பத்தி ஆனமோ அங்கதான் அதுதான் மூலாதாரம்ங்கிறது. இப்ப நாம அப்படின்னு சொல்றது யார? இந்த உடம்பையா, இந்த மனசையா, இந்த ஜீவனையா? இந்த நாம் அப்படின்னு சொல்றது இங்க யார சொல்றோம்? நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன், நான் தான் இந்த வேலையை செய்யறேன், நாளைக்கு நான் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்லாம் நாம ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதுல இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறித்து நாம் அடையாளப்படுத்துறோம்? உடம்பை அடையாளப்படுத்துறோமா, மனசை அடையாளப்படுத்துறோமா, ஜீவன் அடையாளப்படுத்துறோமா அப்படின்னா அகங்காரத்தை தான் அடையாளப்படுத்துறோம். இந்த அகங்காரத்துக்கு தான் நான் என்னும் நிலைமை இருக்குது. நான் தான் இதை செஞ்சேன்னு சொன்னா இந்த அகங்காரமானது வெளிப்படுதுன்னு அர்த்தம். அந்த அகங்காரம்ங்கிற நிலைமைக்கு தான் மூலாதாரம் எதுன்னு இப்ப கண்டுபிடிக்கணும். அந்த அகங்காரத்தினுடைய மூலம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் மூலாதாரம் எது அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ அந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவஸ்தை மனம் அப்படிங்கிறது இல்லைன்னா அதனால உண்டாகிறது கிடையாது. அதாவது மனம் வெளிப்படணும், மனம் இல்லைன்னா கிடையாது. மனம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, மனம் வெளிப்பட்டால்தான் அங்க அகங்காரத்தினுடைய உற்பத்திங்கிறதே இருக்குது. அந்த மனமானது எங்கிருந்து வெளிப்படுது? ஒரு செத்து போன ஒரு பிணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் கிடையாது, ஜீவன் இல்லாதனால மனசும் கிடையாது. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுயா. ஓகேங்க. அப்போ
ஒரு பிணத்துக்கு ஜீவன் இல்லாதனால அந்த மனசு கிடையாது. மனசு இல்லாதனால அது வெளிப்படவும் முடியல. வெளிப்படாதனால அந்த அகங்காரமும் அங்க இருக்கிறது கிடையாது. அப்போ தூங்கும் போது அதே ஜீவன் இருக்குது, மனசும் இருக்குது. ஆனா அந்த மனசு வேலை செய்யல. ஏன்னா அது வெளிப்படவே இல்லை. அப்பவும் அகங்காரம்ங்கிறது நமக்கு உண்டாகிறது கிடையாது. அப்ப எப்போ இந்த அகங்காரம் உண்டாகுது அப்படின்னா, மனமானது நம்மளிருந்து வெளிப்படும் போது மட்டும்தான். அப்ப அங்க ஜீவன் இருக்கா இல்லையா அதை பொறுத்து கிடையாது. ஜீவன் இருந்தாலும் சரி, மனசே இருந்தாலும் சரி, அகங்காரம் அகங்காரம் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த ரெண்டு இருந்தாலும் கூட அவர் இல்லாமல் இருக்க முடியும். ஆனா மனம் எப்ப வெளிப்படுதோ அப்பதான் அவர் உற்பத்தி ஆக முடியும். மனசு இருந்தும் அது வெளிப்படலை அப்படின்னு சொன்னா அகங்காரம்ங்கிறது உற்பத்தி ஆகிறதே கிடையாது. இப்போ இந்த அகங்காரத்தினுடைய உற்பத்தி எங்கிருந்து அப்படின்னா, மனதினுடைய வெளிப்பாட்டில இருந்து. மனம் வெளிப்படக்கூடிய அந்த நிலைமையில இருந்து. மனம் எங்கிருந்து வெளிப்படுது? தூங்கும் போது இந்த மனசும் ஜீவனும் சேர்த்தே தான் இருக்குது. அதனாலதான் வேலை செய்யாமல் இருக்குது. இப்போ மனம் தன்னுடைய சொந்த வீட்டுல ஓய்வுல இருக்குதுன்னு சொல்றாரு. இப்ப நாமெல்லாம் ஒரு தொழிற்சாலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஓய்வுல இருக்கிறோம். வீட்டுல இருந்து திரும்ப தொழிற்சாலைக்கு போயிட்டோம்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நாம வேலை செய்யறது எங்க? தொழிற்சாலையில. ஓய்வு எடுக்கிறது எங்க? நம்முடைய சொந்த வீட்டுல. அதே மாதிரி இந்த மனசு வேலை செய்யறது எங்க அப்படின்னா, இந்த உலகம்னு சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலையில பார்க்கிறது, கேட்கறது, அறிகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களை செஞ்சுட்டு இருக்கோம். அது ஓய்வெடுக்கிறது எங்க? மனதனுடைய சொந்த வீட்டுல. அப்ப மனதனுடைய சொந்த வீடு எங்க? அது எங்க உற்பத்தியாச்சோ அங்கதான். அது எங்க உற்பத்தியாச்சு? ஜீவன் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல. ஜீவன் எங்க இருக்குது? புருவ மத்தியத்துல. அப்போ தூங்கும் போது மனம் எங்க இருக்குது? புருவ மத்தியத்துக்குள்ள ஜீவன் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல அது அமைதியா ரெஸ்ட்ல இருக்குது, ஓய்வுல இருக்குது. அப்போ மனம் எங்கிருந்து வெளிப்படுது? புருவ மத்தியத்திலிருந்து தான் வெளிப்படுது. அப்ப புருவ மத்தியத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நிலைமையில தான் அகங்காரம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா, அகங்காரத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னா, புருவ மத்தியம் தான் அகங்காரத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம். அகங்காரம் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் புருவ மத்தியம். அந்த புருவ மத்தியத்திலிருந்து சக்தி வெளிப்பட்டுருச்சுன்னா அகங்காரம் வந்துடும். அதே புருவ மத்தியத்துக்குள்ள அந்த சக்தி ஒடுங்கிடுச்சுன்னா அகங்காரம் இல்லாமல் போயிடும். இந்த அகங்காரத்துக்கு தான் நாம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இப்ப ஜாக்கிரதை அப்படின்னு நாம நம்பி இருக்கிற நிலைமையாகட்டும், கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையாகட்டும், அந்த தூக்கத்துக்குள்ளார வரக்கூடிய சொப்பனங்கிற நிலைமையாகட்டும், இந்த மாதிரி 3 நிலைமைகள்ங்கிறது இருக்கிறத பத்தி ஏற்கனவே 7ஆம் அத்தியாயத்துல சாமி சொல்லியிருப்பார். அப்போ உண்மையிலேயே அந்த ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தி அப்படிங்கிறது என்னென்ன வகையில் இருக்குது அப்படிங்கிறதையும் சாமி சொல்லியிருப்பாரு. அது ஜீவனுக்கான அவஸ்தைகள் என்ன அப்படிங்கிறதையும் விவரிச்சிருப்பார். அப்ப நாம இப்ப அனுபவிக்கிறதெல்லாம் அகங்காரத்துக்கான 3 நிலைமைகளை தான். அதுல முதல்ல அகங்காரத்துல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எடுத்த உடனே ஜாக்கிரதைங்கிற நிலைமை வரும். அதுக்கப்புறம் தூக்கம்ங்கிற நிலைமைக்கு போவோம். அந்த தூக்கத்துக்குள்ள சொப்பனம்ங்கிற நிலைமைக்கு போயிடுவோம். திரும்ப அந்த சொப்பனத்துல இருந்து ஏதோ பயத்துல எந்திரிச்சோம்னு சொன்னா நேர ஜாக்கிரதை நிலைமைக்கு தான் வரும். அப்போ இது அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே தான் இருக்கும். ஜாக்கிரதை, சுளுத்தி, சொப்பனம். இதுதான் அகங்காரத்துக்கான ஃபார்மேட். இந்த ஒரு படிநிலைகள்ல தான் அது ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளார இந்த அகங்காரத்தை போலவே மனசுக்கும் ஒரு 3 நிலைமைகள் இருக்குது, ஜீவனுக்கும் ஒரு 3 நிலைமைகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியது அகங்காரத்துக்கான ஜாக்கிரதை நிலைமை. இந்த அகங்காரத்துக்கான ஜாக்கிரதை நிலைமையில தான் இந்த மனசானது தொழில் பண்ணிட்டு இருக்குது. அது வெளியில பார்க்கிறது, கேட்கறது, அறிகிறது, இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அப்ப இதுதான் மனம் தொழில் செய்யக்கூடிய சமயம், மனம் உலகத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய சமயம். இதுதான் அகங்காரத்தினுடைய ஜாக்கிரதை நிலைமைன்னு சொல்லக்கூடியது. எப்போ இந்த மனமானது தொழில் செய்யாமல் உள்ள போகுதோ அந்த சமயத்துல நமக்கு இந்த அகங்காரத்துக்கான ஒரு தூக்க நிலைமையை நாம் அனுபவிக்கிறோம். அகங்காரம் வேலை செய்யாமல், மனம் வேலை செய்யாமல் இருக்கும்போது அகங்காரம் உண்டாகாமல் இருக்கக்கூடிய நிலைமை, அது தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை அனுபவிக்கிறோம். இதே இங்க பார்த்து கேட்டு அறிந்த விஷயங்களை உள்ளுக்குள்ளார போய் அது யோசிச்சது அப்படின்னு சொன்னா அது அகங்காரம் அப்படிங்கிற நிலைமையில அது சொப்பனம் அப்படிங்கிற ஒரு நிலைமையா வரும். இந்த 3 நிலைமைகளையும் நாம இப்படிதான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதே மாதிரி உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய 3 நிலைமைகளும் அது வெவ்வேறு விதமா இருக்குது. அது அப்படியே நேர் ஆப்போசிட்டா இருக்குது. எப்படின்னா, இப்ப கீழ்முகமாக இறங்குறவனுக்கு 1ஆம் நம்பர் மேல இருக்கும், கீழே 10ஆம் நம்பர் இருக்கும். இதே மேலே ஏறி போறவனுக்கு 10 தான் முதல்ல வரும், லாஸ்டா தான் 1ஆம் நம்பர் வரும். அப்படியே ரிவர்ஸ்ல தானே போகிறோம். அதே மாதிரிதான் இப்போ கீழ்முகமாக இறங்கி வந்த இந்த அகங்காரம் திரும்ப மேல்நிலை நோக்கி போகும்போது இது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது.
எப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, முதல்ல உண்டாகக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா சொப்பனம் தான் உண்டாகும். அந்த சொப்பனத்திலிருந்து தூக்கத்துக்கு போகும், தூக்கத்திலிருந்து ஜாக்கிரதை நிலைமைக்கு போகும். அப்படியே ரிவர்ஸ். இப்ப அகங்காரம் அப்படிங்கிற நிலைமையில மேலிருந்து கீழ்முகமாக இறங்கும் போது முதல்ல ஜாக்கிரதை, அதுக்கப்புறம் தூக்கம், அப்புறம் சொப்பனம் அப்படிங்கிற முறையில அந்த அகங்காரம் இறங்கி வந்துச்சு. இப்ப இதை நாம மேலே ஏத்தும் போது கடைசியா அனுபவிச்சது எது? சொப்பனம். அதுக்கு முன்னாடி அனுபவிச்சது எது? தூக்கம். அதுக்கு முன்னாடி அனுபவிச்சது எது? ஜாக்கிரதை. அப்போ ரிவர்ஸ்ல போகும்போது இந்த மனசுக்கும் அகங்காரமும் உள்ளுக்குள்ளார போகணும். அப்போ உள்ளுக்குள்ளார போகும்போது இந்த மனம்ங்கிற நிலைமைக்கு முதல்ல உற்பத்தி ஆகக்கூடியது, உண்டாகக்கூடியது சொப்பனம் தான். அதன் பின்பு மனதனுடைய தூக்கம்ங்கிற நிலைமை வரும். அதன் பிறகு மனதனுடைய ஜாக்கிரதைன்னு நிலைமை வரும். அதே போல அடுத்தது ஜீவனுடைய நிலைமை தொடங்கிரும். அதுல ஜீவனுக்கும் முதல்ல சொப்பனம் தான் வரும், அதுக்கப்புறம் தூக்கம் வரும், அதுக்கப்புறம் ஜாக்கிரதைங்கிற நிலைமை வரும். ஸோ இந்த மூன்று நிலைமைகளும், இந்த மூன்று நிலைமைகளுக்கு இந்த மனம், அகங்காரம், ஜீவன் மூணுக்குமே இருக்குது. ஆனா வெளியில இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கு ஒரு மாதிரியும், உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவன் மனசுக்கு வெவ்வேறு மாதிரியும் இருக்குது. இந்த உள்ளில் இருக்கக்கூடிய இந்த ஜீவனுடைய மூன்று நிலைமையையும் மனதனுடைய மூன்று நிலைமையும் நாம இதுவரைக்கும் அனுபவிச்சது கிடையாது. நாம இதுவரைக்குமே அகங்காரத்தை மட்டுமே கவனிச்சோம், அகங்காரத்தை மட்டுமே அனுபவிச்சோம். அகங்காரம் தான் நாம அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். கடைசியாக வந்திருக்கக்கூடிய அந்த நிலைமையைத்தான் நாம இதுதான் நம்மளுடைய நிலைமை, நம்மளுடைய சொந்த ஸ்தானம் இதுதான், நான் அப்படின்னாலே அது அகங்காரம் தான் அப்படின்னு ஒரு நினைப்புல இருக்கிறோம். அதனாலதான் அந்த இரண்டையும் அனுபவிக்காதனால இதைத்தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நான் யாருன்னு கேள்வி கேளுங்க, உங்களை யாருன்னு கண்டுபிடிங்க, நீங்க அகங்காரம் கிடையாது, யாருங்கிறத நீங்க தேடி கண்டுபிடிங்கன்னு எல்லா ஞானிகளும் சொல்றதுக்கு காரணம். இப்ப நாம அகங்காரம் இல்லை அப்படின்னா அப்ப நாம யாரு அப்படின்னா உள்ளுக்குள்ளார போகணும், மனசை பத்தி படிக்கணும், மனசனுடைய மூன்று நிலைமைகளை பத்தி அனுபவப்படணும். அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அடுத்தது ஜீவனுடைய மூன்று நிலைமைகளை பத்தி படிக்கணும். அந்த மூன்று நிலைமையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வேற ஏதாவது நிலைமை இருக்குதாங்கிறத நாம கவனிச்சு பார்க்கணும். இதுக்குதான் உள்ளுக்குள்ளார போய் நான் யாருங்கிற தேடலை கண்டுபிடிக்கிறது, தன்னை படிக்கக்கூடிய நிலைமைங்கிறது. உள்ளுக்குள்ளார இந்த மனதை பத்தியும் ஜீவனை பத்தியும் படிக்கக்கூடிய படிப்புக்கு தான் தன்னை அறிதல் அப்படிங்கிற படிப்பு. அதுல முன்னாடியே சொன்னபடி இந்த அகங்காரம் அப்படிங்கிறது முதல்ல உள்ளுக்குள்ளார வந்து சேரக்கூடிய அந்த ஒரு நேரத்தை தான், அந்த ஒரு சமயத்தை தான் நாம மூலாதாரம்னு சொல்றோம். அதுதான் தொடக்க ஸ்தானமா இருக்குது. நாம ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த உடனே நமக்கு தொடங்கக்கூடிய முதல் ஸ்தானம் அப்படிங்கிறது என்னவா இருக்குதுன்னா அகங்காரம் வெளியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய மனதில் வந்து சேரக்கூடிய சமயமா இருக்கும். அதுதான் மூலாதாரம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி மலதுவாரம் மூலாதாரம் அல்ல. அதுபோல இந்த படிநிலைகள்லையும் எந்த ஒரு ஆதாரங்களும் இருக்கிறது கிடையாது. அந்த 6 ஆதாரங்களுடைய நிலைமைங்கிறது எந்த வகையிலையும் உடம்புல வெளிமுகமாக இல்லை. அது முழுக்க முழுக்க நம்முடைய புருவ மத்தியத்துல தான் இருக்குது. ஏன்னா அதுதான் அகங்காரத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம். அந்த உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து தான் 6 ஆதாரங்கள் அங்க கடந்து போக வேண்டிய நிலைமைன்னு இருக்குது. அதுல எந்த ஒரு இடமும் கிடையாது. இந்த இடம் அந்த இடத்தை தாண்டி போயிடுச்சு, சுவாசம் இல்ல சுக்கிலும் இந்த இடத்தை தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லி எந்த ஒரு உடம்புனுடைய பாகத்தை குறிப்பிடுற மாதிரி அதுல குறிப்பிட முடியாது. ஏன்னா அது எல்லாமே அனுபவங்கள். அந்த அனுபவங்களை கடந்து போகிறது தான் இந்த 6 ஆதாரங்கள்னு சொல்லக்கூடியது. அதனால அந்த அனுபவங்கள் எங்க வரும் அப்படின்னா நிஷ்டை அனுபவிக்கும் போது தான் வரும். சாதாரணமா உட்காந்து ஜபம் பண்ணலான்னு சொல்லி வாசி எடுத்தோம்னு சொன்னா அதுல வரக்கூடியது கிடையாது அனுபவம். வாசியம் உள்ளுக்குள்ள ஒடுங்கி போகும்போது, மனம் சலனமற்று உள்ளுக்குள்ளார அமைதியாக இருக்கும்போது, வெளிங்கிற அவஸ்தையை விட்டு நாம உள்முகமாக இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நிலைமைக்கு தான் அனுபவம். அதுதான் நிஷ்டைன்னு சொல்றது. அந்த நிஷ்டையை ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் இங்க மூலாதாரம்னு சொல்லக்கூடியது. அடுத்தடுத்த அந்த நிஷ்டைகளை அனுபவிக்க அடுத்தடுத்த நிலைமைகளை நம்ம அனுபவிக்க முடியும். அடுத்தடுத்த அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்படி 6 வகையான அனுபவங்களை கடந்ததுக்கு அப்புறம் தான் நாம இந்த பிரம்மரந்தத்தில் ஜீவனானது லயிக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம மோட்சம்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த 6 அனுபவங்கள் என்னென்ன, அந்த 6 அனுபவங்கள்ல நம்ம எதெல்லாம் கவனிக்க முடியும், நமக்குள்ளார என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இதை பத்தின விவரங்களை நம்ம நாளைக்கு தொடர்ந்து நம்ம கவனிப்போம். ஸோ இதுதான் இந்த முதல் பாகமாக நான் உங்களோட இந்த 22வது அத்தியாயத்துல சாமி சொன்ன விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்சது. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம்.
சரிங்க. அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சுதான் வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகம் எதுக்காக இங்க கேட்கப்படுது அப்படின்னா, நாம இந்த ஜீவனை எந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறோம், நம்மளுடைய தேவை எதுங்கிறத நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோங்கிறத நாம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சத்திய வாசகத்தை வாங்குறாங்க. அதனாலதான் முன்னமே உபதேசம் கேட்டு வரும்போதே சித்தவேதத்தை நல்லா படிச்சு பார்த்துட்டு வாங்க, அதை புரிஞ்சுட்டு வாங்க, இந்த மார்க்கம்னா என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, சாமியினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, நம்ம இந்த விதையினுடைய பலன்கள் என்ன, நம்ம இதுக்காக இதெல்லாம் நம்ம தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டு எல்லாத்துக்கும் அவர் சம்மதம், இது சரிதான், இந்த பாதை தான் நமக்கு தேவையானது அப்படின்னு அவர் நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த உபதேசத்தை காட்டி கொடுக்குறோம். ஸோ அதுக்கான ஒரு உறுதிமொழி, நான் நான் இப்படிதான் இருப்பேன், இந்த மாதிரியான வகையில தான் இருப்பேன், இது வரைக்கும் என்னுடைய ஜீவனுடைய முக்கியத்துவம் தெரியாம அதை நான் ஏதோ வகையில இந்த உலகம்ங்கிற அவஸ்தை, இந்த கனவை கவனிக்கிறதுக்காக வேண்டி, இந்த இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதாக நம்பி ஏதோ செலவு பண்ணி என்னுடைய ஜீவனை தீர்த்துட்டு வந்துட்டேன். இனிமேல் அதை தீர்க்க நான் விரும்பல. உண்மை எங்க இருக்குதோ அந்த பொய்யை விட்டுட்டு உண்மையை நோக்கி பயணப்பட போறேன். அந்த உண்மையை கவனிக்கிறதுக்காக இனி நான் என்னுடைய சக்தியை நான் செலவழிக்க போறேன். அந்த சக்தியினுடைய சேமிப்பு எனக்கு கிடைக்கும் போது எந்த வகையிலையும் நான் செலவழிக்காமல் அதை நான் உறுதியாக உள்ளுக்குள்ளார நிலைநிறுத்தி வைப்பேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த சத்திய வாசத்தை நாம காட்டி கொடுத்துருக்குறோம். இத ஏனோ தானோன்னு சொல்லி வாங்குற ஒரு வித்தை இது கிடையாது. மனம் அது முழுவதுமாக விருப்பத்தோடு, மனதனுடைய விருப்பத்தோடு, ஒரு வைராக்கியத்தோடு, அந்த முழுமையான உறுதிப்பாடோடு அவங்க சரியான புரிதல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த சத்திய வாசகத்தை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ மனதாலும் நான் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் சிந்திச்சேன் அப்படின்னு சொன்னா மனம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ சிந்திக்கிறத கூட இங்க சத்தியத்துக்கு விரோதமான விஷயமா இருக்குது, இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நாம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். வாக்காலும் நான் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்க மாட்டேன்னு சொன்னா சப்தம் மூலமாகவும் ஜீவன் விரயமாகுது, அதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். ஸோ நான் சப்திக்கிறதையும் கூட நான் நிறுத்த போறேன், அதன் வழியாக ஜீவன் வெளியேறதை கூட நான் தடுத்து நிறுத்த போறேன் அப்படிங்கிறத நாம அங்க உறுதிப்படுத்துறோம். கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறது பிரச்சனை அப்படின்னு சொன்னா, கர்மம் அப்படிங்கிறது ஏற்கனவே சாமி 8ஆம் அத்தியாயத்துல அது ஜீவசக்தியான வாயு, அது செயல் அல்ல, அதனுடைய அர்த்தம் செயல் கிடையாது, அது ஒரு ஜீவசக்தியான வாயுங்கிற பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சுவாசிக்கிறது மூலமாகவும் ஜீவன் வெளியில போய் செலவாகுது அப்படின்னு சொன்னா அதையும் தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் நான் செய்வேன். அந்த வகையில கூட என் ஜீவனை நான் வெளியில விடாமல் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த பிராமிஸினுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் இப்ப சாத்தியம் தானா? இப்ப நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ இப்ப ஜீவன் விரயமாகலையா அப்படின்னா விரயமாயிட்டு தான் இருக்குது. சத்திய வசகத்தை நிறைவேற்றாமல் தான் இருக்கிறோம், சத்திய வசகத்தை மீறி தான் இருக்கிறோம். அந்த சித்த வித்தை பெற்றவர்கள்ங்கிற அந்த அடிப்படை அந்த ஒரு உரிமையை கூட நம்ம இழந்துதான் இருக்கிறோம். இதை நாம திரும்ப பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன நிலைமை வேணும் அப்படின்னா, நைட்டு தூங்கும் போது கவனிச்சு பாருங்க, நமக்குள்ள சமீரணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதி ஓடும். அந்த கதி ஓடுச்சுன்னா நம்மளால எதையுமே சிந்திக்க முடியாது, அந்த கதி ஓடுச்சுன்னா நம்மளால சப்திக்க முடியாது, அந்த கதி ஓடுச்சுன்னா நம்மளுடைய சுவாசமானது உள்ளுக்குள்ளாரே இருக்கும், அது வெளியில வராது. அப்ப இந்த சமீரணன்கிற கதி நமக்குள்ளார ஓடும் போது இந்த சத்திய வசகத்தை நாம காப்பாத்துற நிலைமையில இருப்போம். சமீரணங்கிற கதி ஓடலைன்னா நாம சத்தம் இல்லாமல் இருந்தாலும் சரி, பேசாம இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் அட்லீஸ்ட் சுவாசமாவது ஓடிட்டே இருக்கும். இந்த சுவாசத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம வெளியில உலகம்ங்கிற அவஸ்தைக்கு வந்துட்டாலே இந்த சுவாசமானது ஓடியே தீரும், அதை தடை செய்யவே முடியாது. அது தடை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அது சுவாசமாக வெளியில போகக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு இந்த சமீரன்கிற கதி வேணும். அது உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் நடத்துற அந்த நிலைமையானது நமக்கு வேணும். அப்ப நமக்கு வித்தை மூலமாக காட்டி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சாதாரண கதியை நாம் என்ன பண்ணணும், சதா அபியாசம் செஞ்சு சாமி சொன்ன ஃபார்முலால அதை தொடர்ந்து அபியாசம் பண்ணி அதை சமீரன்கிற கதியாக மாற்றமடைய செய்யணும். அப்படி மாற்றமடைய செஞ்சுட்டோம்னு சொன்னா பகல்லையும் இந்த சமீரன் நம்மளால ஓட்ட முடியும்னு சொன்னா, சுவாசிக்காம நம்மளால சிந்திக்காம நம்மளால பேசாம இந்த சத்திய வசனத்தை காப்பாற்ற முடியும். நைட்டு தூங்கும் போது அது ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்கா சமீரன் ஓடிட்டு தான் இருக்குது, அதுல ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சத்தியம் காப்பாற்றப்பட்டுட்டு தான் இருக்குது. இந்த பகல் நேரத்துல தான் இங்க பிரச்சனையே. அந்த பகல் நேரத்திலையும் தூங்கும் போது இருக்கக்கூடிய அதே கதி தூங்காத சமயத்திலேயே வர்றதுக்கான அந்த வழிவகையை நம்ம செய்யணும்.
அதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் போது உட்காந்து ஜெபம் பண்றதோ, நிலையங்களுக்கு போய் ஜெபம் பண்றதோ, ஆசிரமங்களுக்கு போயிட்டு வர்றதுனாலயோ இங்க பலன் கிடையாது. இங்க சதா அபியாசங்கிறது ஒண்ணு இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சாலும் கூட நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த சுவாசம் எப்பவுமே வெளியில போயிட்டே இருக்குது. அதை தடுக்கணும்னா எப்பவுமே எந்த வேலை செய்யும் போதும் மேலும் கீழும் அந்த கதியை நடத்தி அந்த சுவாசத்தை மாத்தி அமைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வேலையை செய்யாம இங்க கதி மாற்றம்ங்கிறது உண்டாகிறது கிடையாது. அதை சாமி 4ஆம் அத்தியாயத்துல தெளிவா சொல்லியிருப்பாரு. தன்னிலிருந்து வெளியில போகக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை அப்படி வெளியில் போக விடாமல் தன் உள்ளிலேயே மேலும் கீழும் சதா நடத்த வேண்டும். இந்த விதத்தில் அல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் ஜீவனுக்கு மேல்கதி கிடைப்பதில்லை அப்படின்னு ஒரு ஒரு உறுதிப்பாட சொல்லியிருப்பார். அப்ப நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சத்திய வாசகத்தை எப்பவுமே நினைவிலே வச்சிருக்கணும். நம்ம யாருகிட்ட உபதேசம் வாங்கணும் அதை மறந்துடுங்க, தப்பு கிடையாது. எந்த ஊர்ல போய் வாங்கணும் மறந்துடுங்க, தப்பு கிடையாது. எந்த நாள்ல வாங்கணும் மறந்துடுங்க, தப்பு கிடையாது. எந்த நிலைமையில வாங்கணும் மறந்துடுங்க, தப்பு கிடையாது. ஆனா என்ன சொல்லி வாங்கணும், என்ன சத்திய வாசகத்தை கொடுத்து வாங்கணும், இதை என்னைக்குமே மறக்க கூடாது. அந்த சத்திய வாசகம் நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கிற வரைக்கும் நாம இந்த ஜீவனை காப்பாத்துற அந்த கடமையில இருந்து தவற மாட்டோம். எப்ப இந்த சத்திய வாசகத்தை மறக்கிறோமோ அப்ப நம்ம ஜீவனை காப்பாத்துறதுல இருந்து தவறிடுவோம். ஜீவனை அதோகதியா வெளியில விட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ நமக்கும் வெளியில இருக்கக்கூடிய மற்ற உலக ஜனங்களுக்கும், அதாவது உபதேசம் வாங்கின நமக்கும் உபதேசம்னா என்னன்னு தெரியாத உலக ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது கிடையாது. அங்க வித்தியாசப்படணும் அப்படின்னு சொன்னா வாங்கின விதைய தொடர்ந்து அபியாசம் பண்ணணும், ஜீவனை காப்பாத்துறதுக்கான முயற்சியில இருக்கணும். அதை தவிர்த்து நமக்கு வேற இங்க எந்த வேலையுமே கிடையாது. இந்த ஒரு வேலையை செய்யாமல் நாம் இங்க ஏதாவது ஒரு வேலை செய்யறோம்னு சொன்னா எல்லா வேலைகளும் வீண் தான். அது எல்லாமே அவசியம் இல்லாத வேலைகள் தான். நாம் இங்க வந்ததனுடைய வேலை ஜீவனை காப்பாத்துறது எப்படின்னு அதை கண்டுபிடிச்சு அதை காப்பாத்துறதுக்காக தான். இப்போ நாம எத்தனையோ தேடல்களுக்கு பின்னாடி இந்த விதையில ஜீவனை காப்பாற்ற முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விதையை வாங்கியும் வச்சுட்டோம். அதுக்கப்புறமும் அதை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னா அது நம்முடைய அந்த முயற்சி இல்லாத நிலைமை தானே தவிர இதுல வித்தையோ சாமியினுடைய நிலைமையோ எந்த வகையிலே அது பொறுப்பேற்க முடியாது. வித்தையை வாங்கி வைத்திருந்தால் மட்டும் பத்தாது, அதை சரிவர செஞ்சு கதி மாற்றத்துக்கு உள்ளாக்கணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம எல்லா நேரங்களிலுமே இந்த சத்திய வாசகத்தை மனசுல நிறுத்தி வச்சிருந்து தொடர்ந்து அபியாசம் செஞ்சு அந்த கதி மாற்றத்துக்கு உள்ளாக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம் ஐயா.